ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், கொஞ்சமா 3 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையில நசுக்கி போடுங்க. வாசனை நல்லா தூக்கி கொடுக்கும். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ எதுல சால்னா செய்ய போறீங்களோ அந்த கடாயில ரெடி பண்ண மசாலா இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல 10 டம்ளர் தண்ணி ஊத்தி 2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கரைச்சி அப்படியே அடுப்புல வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமா வேக வச்ச உருளைக்கிழங்கு, நல்லா கொதிக்கிறப்போ ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணி, கொண்டைக்கல்லிய நல்லா வேக வச்சு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அவ்வளவுதான், சால்னா ரெடி. ரெடிமேட் பானிபூரிய பொரிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம், கேரட், புதினா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமா சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேயரிங்னா கிண்ணத்துல ரெடி பண்ண பூரி, மிக்ஸ் பண்ண வெங்காயம், கொஞ்சமா ரெடி பண்ண சால்னா, ரெடி பண்ண உருளைக்கிழங்கு, இன்னும் கொஞ்சம் சால்னா ஊத்தி மேல காண சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வீட்டுல இருக்கிற குட்டிஸ்க்கு